விழிப்புணர்வு. போரூர் அருகே குப்பைகளை தரம் பிரித்து போடுதல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டது. சென்னை மாநகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குதல், கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துதல் தொடர்பாக மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் போரூர் அருகேயுள்ள காரம்பாக்கம் 150வது வார்டு பகுதியில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை தரம் பிரித்து வழங்குதல் தொடர்பான விழிப்புணர்வை மாநகராட்சி ஊழியர்கள் மேற்கொண்டனர். குப்பை பிரித்து போடுவதால் ஏற்படும் நன்மைகளையும், பிரிக்காமல் போடுவதால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் இந்நிகழ்ச்சியின் போது மக்களுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்துரைத்தனர். குப்பைகள் பரவும் நோய்களின் அபாயம் குறித்தும் விழிப்புணர்வு செய்தனர். மாநகராட்சியின் இந்த முன்னெடுப்புக்கு மக்களும் தங்கள் தரப்பிலிருந்து ஆதரவு தருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கிடையே சாலையில் அசுத்தம் நிறைந்த பகுதிகளை தூய்மைப்படுத்திய துப்புரவு பணியாளர்கள் அங்கு கோலமிட்டு அழகுபடுத்தினர். இந்த விழிப்புணர்வு எதுக்காக? இந்த விழிப்புணர்வு எதுக்காகனா, மண்டலம் 11ல் இருக்க ஒவ்வொரு வார்டுலேயும் குப்பைகளை ரோட்டில் போடக்கூடாது, எல்லாருமே குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு வார்டுலேயும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களை குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்ட்டு பிரித்து உங்கள் வீடுகளில் வர தூய்மை பணியாளர்கள்ட்ட நீங்கள் குப்பையை கொடுக்கணும். அதை விட்டுட்டு பொது இடங்களில் நீங்கள் குப்பையை போடுறதுனால அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலும் சேர்த்து பாதிக்குது. அங்கே மேய்கிற ஆடு மாடுகளுக்கும் அது பாதிப்பாக இருக்குது. அதனால உங்கள் வீடுகளில் வர குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுங்க. இது ஒவ்வொரு வார்டில் இருக்க பணியாளர்களும் வீடுகளில் போய் நாங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பிரித்து கொடுக்குற ஒவ்வொரு மக்கும் குப்பையும், மக்காத குப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே மறுசுழற்சி பண்ணுறாங்க. நம்ம 151ல் இருக்க MCCயில் குப்பைகளை ஈரக்குப்பைகளை கெமிக்கல் இல்லாமல் உரமாக தயாரிக்கிறாங்க. அந்த உரம் பொதுமக்களுக்கே ஒரு கிலோ 10 ரூபாய்ன்ற விதத்தில் பொதுமக்களுக்கே நாங்கள் விநியோகம் பண்ணியிருக்கோம்.